ஹாய், இப்போ நாம் நிற்கிறது சேலம் பள்ளப்பட்டி ஏரிங்க. அதாவது 3 ரோட்லேருந்து ஜஸ்ட் வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். அதே மாதிரி புது பஸ் ஸ்டாண்ட் ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் தான். இங்கேருந்து ஜங்ஷன் ஒரு 2 கிலோமீட்டர் பாருங்கள். அருமையான முகப்புங்க. பூங்காவுடன் கூடிய அழகிய ஏரி. இளைப்பாறுவதற்கு பாருங்க, அங்கங்கே சேர்ஸு. மாலை நேரம் இளைப்பாறுதல், காலை நேரம் இளைப்பாறுதல் நல்ல அழகாக இருக்குங்க. சிறுவர் பூங்கா. அதாவது உண்மையிலேயே சேலத்து மக்களால் காப்பாற்றப்பட்ட 2 முக்கிய ஏரிகள்னு சொன்னால் அம்மாப்பேட்டை ஏரி, அதே மாதிரி பள்ளப்பட்டி ஏரிங்க. அதாவது மெயினான சிட்டியில் இருக்கிற நீர் வளம் ஏரி. சாதாரணமாக சொல்லக்கூடாதுங்க. நல்ல அருமையான மக்கள். பாருங்கள், நடைபாதை, ஏரியை சுற்றி நடைபாதை, அழகான கரைகள். கரைகளில் கருங்கற்களில் அந்த கேப்புலாம் நல்ல சிமெண்ட்டு பூச்சி அருமையாக பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங்கு. இந்த ஏரியில் பாருங்கள், எங்கே போனாலும் இந்த ஆகாய தாமரை பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. மெயின் சிட்டியில் இந்த மாதிரி ஒரு ஏரியை காப்பாற்றி அந்த பூமிக்கு நீர்வளம் கொடுக்கறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பாருங்க, ஏரியை சுற்றி இலைப்பாறை, சிறு குடில் அங்கங்கே. சுற்றியும் கிரில் கேட்டு அருமையாக பண்ணியிருக்காங்க பாதுகாப்புக்காக. தண்ணி அதிகமாச்சுன்னா பாருங்க, தண்ணி எடுத்து வர்றதுக்கு இந்த பக்கம் நடைபாதை ஏரி சுற்றி காலையில் 5 மணிலேருந்து காலையில் 11 மணி வரைக்கும், மாலை 4 to 8 மணி வரைக்கும் இங்கே பொழுதுபோக்கலாம். நல்ல அருமையான இடம் பொழுதுபோக்க. நல்ல பாதுகாக்கப்பட்ட ஏரி. இரவு நேரத்தில் கூட பாருங்கள், லைட்டிங்ஸ் எல்லாம் நல்லா பக்காவாக இருக்குங்க. பாருங்கள், லைட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இரவில்.
மேலும் இந்த ஏரியின் பூங்கா அமைப்பு மற்றும் சீரமைப்பு பணி முடிவடைவதற்கு சிறிது காலம் தேவைப்படலாம். 6 to ஒரு 10 மாதம் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். நீங்கள் ஏதாவது பொழுதுபோக்கணுன்னா இங்கே தாராளமாக வரலாம் நாம் சொன்ன டயத்துக்கு. பாய்.